போன சாப்டர் என்ன பார்த்தோம்னா பேண்டாஃப்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு டிக்ஷனரியை நம்ம எப்படி டேட்டா ஃப்ரேம்குள்ளே ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். pd.data frame போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே நம்ம ஒரு பிக்கிள் ஃபைலை ரீட் பிக்கிள் போட்டு ரீட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பிக்கிள் ஜேசன் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸலையும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பிக்கிள் ஜேசனை ரீட் பண்ணால் நமக்கு அந்த 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 பிக்கிள் ஃபைல் என்ன சேவ் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு வரும். ஆனால் எக்ஸலில் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஒரு டேட்டா ஃப்ரேமே கிடைக்கும். இந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் 3 முழுக்க ஒரு டேட்டா ஃப்ரேம். டிஎஃப்லேருந்து நம்ம டிஎஃப்1 டெரைவ் பண்ணியிருக்கோம். டிஎஃப்1 பார்த்திங்கன்னா நேமு தமிழ் இங்கிலீஷ் அது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேமு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோம் டோட்டல்னு. அந்த டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷையும் கூட்டி வரக்கூடிய வேல்யூ டோட்டல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டோட்டல் வேல்யூவை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டேரெக்டாக டிஎஃப்1லேயே சேவ் ஆகும். இது இல்லைன்னா நம்ம டிஎஃப்2 அந்த மாதிரி சேவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஷார்ட் பண்ணது வந்து நம்ம டோட்டல் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருந்தாலும் இண்டெக்ஸ் வந்து ஏற்கனவே இருக்க அட்டண்டன்ஸ் இண்டெக்ஸ் பண்ணால் அசம்பிள் ஆகிருக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரேங்க்கு நம்ம ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து 1லேருந்து 200 வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் காலம்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ராப்பில் வந்து காலம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல். இதே மல்டிபிள் காலம்ஸ்னால் நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரோஸ்னால் நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து 20லேருந்து 200க்கு வரை உள்ள எல்லா இண்டெக்ஸையும் நான் ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். இன்ப்ளேஸ் ஈக்குவல் டூனா நம்ம டிஎஃப்1லேயே சேவ் ஆயிரும். இப்போ நான் டிஎஃப்1 நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 19 ஐட்டம் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 93, 97 தான் ஃபஸ்ட் ரேங்க் காட்டுது. இதே 93, 97 செகண்ட் ரேங்க் காட்டுது. ஆனால் இந்த பையன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் இருக்கான், இந்த பையன் செகண்ட் ரேங்க் இருக்கான். இதை இப்போ நம்ம வந்து செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணலாம்னா இந்த ஷார்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ இதோட மீனிங் என்னன்னா டோட்டல் பிரகாரம் ஷார்ட் ஆகிடும். ஒருவேளை 2 ஈக்குவல் டோட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மார்க் யார் ஃபஸ்ட்டு எடுத்தாங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். தமிழ் மார்க் குறைய அது வந்து ஷார்ட் ஆகிடும். ஒருவேளை டோட்டலையும் ஈக்குவலாக இருக்குது தமிழும் ஈக்குவலாக இருக்குன்னா அது இங்கிலீஷ் மார்க் பிரகாரம் ஷார்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 93, 97 எடுத்தது தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கொடுத்தனால தமிழில் யார் ஹையஸ்ட் வாங்கிக்காங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இது 93, 97 வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இது அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரேங்க்குக்கும் எனக்கு இந்த இண்டெக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வித்தியாசம் வருது. ஸோ எனக்கு ஆக்சுவலி ரேங்கே தேவையில்லை, இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அதுக்கு நம்ம வந்து செட் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த காலம்ஸில் வந்து நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துடலாம். டோட்டலையும் சேர்த்து ரேங்கையும் சேர்த்து கட்டி விட்டுடலாம். ஸோ டோட்டல் ரேங்க் 2ஐயும் நான் கழட்டி விட்டுறேன். ஓகே, எனக்கு டோட்டல் இல்லை, ரேங்க் இல்லை. இந்த செட் இண்டெக்ஸை வந்து நான் ஒன்று கூட்டி எழுதணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரீசெட் இண்டெக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட செட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது மூலமாக நான் இந்த இண்டெக்ஸை வந்து கூட்டி எழுதிக்கலாம். ஸோ செட் இண்டெக்ஸ்ன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் இதில் +1 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ப்ளேஸ் இருக்குதா? ஓகே, இதில் இன்ப்ளேஸ் இருக்குது. ஓகே, செட் இண்டெக்ஸ் இன்ப்ளேஸ் 2 கொடுத்துட்டேன். இப்போ பார்க்கலாம். ஓகே, நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே 200 வருது. ஏன்னா நம்ம இங்கே 200 தான் இருக்கும். ஸோ டோட்டல் இண்டெக்ஸ் வந்து 201 இப்போது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, 1:201 வரைக்கும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. நம்மளோட இண்டெக்ஸ் தான் நம்மளோட ரேங்கிங்கு. இது வந்து நேம் அண்ட் மார்க் அண்டு அதோட டேட்டா. ஸோ இப்போ இந்த ரேங்க்கு மார்க் இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மொத்தம் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது. நார்மலாக நம்ம டிக்ஷனரியில் யூஸ் பண்ணுவோமே அதே மாதிரி ஐட்டம்ஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக சேர்ந்து இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஐட்டமாக சேவ் ஆகிருக்கு. அதே போல் தமிழ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுல்லாக ஒரு ஐட்டமாக சேவ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபுல்லாக ஒரு ஐட்டமாக சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு பேர் ஐட்டம்ஸ்னு கொடுத்தா இந்த மாதிரி சேவ் ஆகும். நமக்கு ரோஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு இட்டர் ரோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்டர் ரோஸ்ன்னு கொடுத்தோன்னா இதே ஐட்டம் தான், ஆனால் நமக்கு ரோ கனெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வரும். அதுக்குன்னா ஒரு ரோக்கும் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை பொறுத்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐட்டம், இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ரோ, இது ஐட்டம், இது ஃபுல்லாக சேர்ந்து வேல்யூ. ஸோ இது கீ, இது ஐட்டம், கீ, ஐட்டம் அந்த மாதிரி வரும். இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்குது. டிஎஃப்1ன்றது பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ உள்ள ஐட்டம். இந்த மாதிரி இட்டர் ரோஸ் யூஸ் பண்ணி
நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம லொக்கேஷன் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்ஓசி அப்படின்னு ஒரு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15வது ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க்கை வந்து நமக்கு சென்டம் போடணும், எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரோ நம்பரு, இண்டெக்ஸ் நம்பரு, இது வந்து காலமோட கீ. இது பார்த்தீங்கன்னா 15வது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சென்டம் இருக்குது, 180 எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரேங்க் முன்னாடி போல, ஏன் முன்னாடி போனாலும் நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும். ஒருவேளை நமக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ்ன்றது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஐலோக் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஐலோக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ நமக்கு நேமுக்கு அப்புறம் தமிழ் இருக்குது. ஸோ 1ஆவது இடத்துல இருக்குது. இப்போ 15,1 = 100 போட்டிருக்கேன், 15, இங்கிலீஷ் = 100. இப்போ நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் தள்ளி ஆட் ஆயிருக்கு. 15ன்றது மேலே உள்ளது, இது வந்து 16ல் போய் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஐலோக் கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதே லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இண்டெக்ஸை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோமோ அது பிரகாரம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐலோக்குன்றது டிஃபால்ட்டு. ஸோ 14,1 இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தெரியலன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே இது லொக்கேஷன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படின்றதுனால அதை கொடுத்துக்கலாம். இப்படிதான் நம்ம அசைன் பண்ணணும். இதே ஐலோக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎஃப்ல ஸ்லைசிங் பண்ணுறேன். இந்த ஐலோக் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ ரோஸ் நமக்கு வேணும். ஸோ எனக்கு வந்து 25 ரோஸ் வேணும். காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 காலம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். DF2 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3 காலம், நேமு, ஃபாதர்ஸ் நேமு, தமிழும், அதுபோல் 25 ரோஸ் 0லேருந்து 24 வரைக்கும் ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது ரோ எலிமெண்ட்ஸு, ரெண்டாவது கொடுக்குறது காலம் எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஐலோக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிளே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம சென்டரில் இருந்து கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணோம்னா நமக்கு 25லேருந்து 50 வரைக்கும் ஸ்லைஸ் ஆகிருக்கு. அதே சமயம் 3ஆம் நம்பர் காலத்துலேருந்து 5ஆம் நம்பர் காலம் வரைக்கும் ஸ்லைஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து தனி டேட்டா ஃப்ரேம் DF2ன்றது. இந்த ஐலோக் யூஸ் பண்ணி நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் பண்ணிக்கலாம், அதே போல் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதே லொக்கேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எல்ஓசி மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அசைன்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அசைன்மெண்ட்ன்றது நம்ம ரீசெட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸில் வரணும். ஸோ இப்போ 5 நம்ம ஆல்ரெடி ரீசெட் பண்ணியிருக்கோம் 1லேருந்து. அந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்மளுடைய கீயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியணும். ஒருவேளை தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் கொடுத்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 99 வந்திருக்கு. ஏன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனுக்கு பிறகு நம்ம அட்டுன்னு ஒரு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அட்டுன்னு கொடுத்தோம்னா @5 அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். 5 இங்கிலீஷில் 99. ஸோ லொக்கும் அட்டும் ஒரே மாதிரி தான். இதில் ஐஆட்டுன்னு ஒன்று இருக்குது. ஐஆட்டு கொடுத்தோம்னா நம்ம இந்த இங்கிலீஷ்க்கு பதிலாக நம்ம காலமோட நம்பர் மென்ஷன் போதும். இது வந்து எரர் காட்டுது. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல காலமோட நம்பர் மென்ஷன் பண்ணணும். ஸோ காலமோட நம்பர் வந்து 2 தான் இங்கிலீஷு. ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 99 வந்து 6வது இடத்துக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா 0லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ ஐலோக்கும் ஐஆட்டும் ஒரே மாதிரி தான். அது வந்து டிஃபால்ட் 0லேருந்து கவுண்ட் பண்ணும். அட்டும் எல்ஓசியும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி. அது வந்து நம்ம என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இண்டெக்ஸ் பிரகாரம் அது வந்து ஒர்க் ஆகும். அதே போல் நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு டிஎஃப்ஐ எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதில் 25, 28 இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ணணும். என்ன கண்டிஷன்னா நமக்கு வந்து எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும். ஸோ 25 இருக்கிறவங்கலாம் மினிமம் 35 வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணணும். கண்டிஷன் C ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா C1, C2 2 கண்டிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா DF of Tamil is less than 35 அப்படின்னா இந்த Cன்றது என்ன ஆகும்னா இதுவும் ஒரு டேட்டா ஃப்ரேம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இஃப் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இஃப் A = B அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். Cன்றது நம்ம அது என்ன பண்ணணும்னா இந்த தமிழோட காலம் ஃபுல்லாக செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துலலாம் 35 லெஸ்ஸாக இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ட்ரூன்னு வந்துடும். எந்தெந்த இடத்துலலாம் 35ஓட கிரேட்டராக இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ஃபால்ஸ்னு போயிட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சிங்கிற பூலியன் சீரீஸ்க்குள்ளே நமக்கு 200 ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கும். அதே மாதிரி C1லையும் நமக்கு 200 ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை லொக்கேஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ df ஆஃப் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் சி 35 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ இந்த சீன்றது இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்தால் அதில் ட்ரூன்னு இருந்தால் மட்டும் இந்த தமிழ் வந்து நமக்கு 35 அப்படின்னு ஓவர் ரைட் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது வந்து ஓவர் ரைட் ஆகாது. அதே போல் இதோட அர்த்தம் ஒன்றே தான். C1ன்றது நமக்கு ஒரு கண்டிஷனல் ஆப்ஜெக்ட்டு. இந்த கண்டிஷனல் ஆப்ஜெக்டில் 200 ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கும். 35 கீழே இருக்கிறதெல்லாம் ட்ரூன்னு வந்துடும், 35 மேலே இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரும்போது மட்டும் இந்த இங்கிலீஷோட மார்க் 35 சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த 25 வந்து இருக்குதா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வேல்யூ 35 தான் வந்திருக்கு. அந்த 25 இருக்கிறதெல்லாம் நமக்கு 35 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி 35க்கு மேலே இருக்க எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை இந்த லொக்கேஷனுக்குள்ள பாஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்போ இது தேவையில்லை, நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டாப் 20 லிஸ்ட் நம்ம எடுத்துட்டோம். இண்டெக்ஸ் இருக்குது, நேம் இருக்குது, அவங்க எடுத்த ஸ்கோர் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டை df1 வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு df1 டாட்னு வச்சாலே நம்ம நிறைய வரும். அதில் 2 அப்படின்னு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா 2 dict, 2 excel, 2 json நிறையா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிறையா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ json நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா 2 json கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பாத் கொடுக்கணும். ஸோ பாத் வந்து நியூ ரெக்கார்ட் டாட் json அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நியூ ரெக்கார்டு கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா என்கிட்ட நியூ ரெக்கார்டு இல்லை, நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நியூ ரெக்கார்ட் டாட் json நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ 20 ரெக்கார்டு இருக்குது. இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. அந்த கீக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி இருக்குது. 20 நேம் வந்து ஒரே கீழே வந்து சேவ் ஆகிடுது. தென் தமிழ் மார்க் வந்து தனியாக சேவ் ஆகுது. அதே போல் இங்கிலீஷ் மார்க் தனியாக சேவ் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஒருவரோட ரோவும் சேவ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ்னு பேர். இந்த டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணோம்னா ரோவெல்லாம் காலமாக மாற்றும், காலமெல்லாம் ரோவாக மாற்றும். இப்போ நான் df1 மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், ஜேசன் அரேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டிரான்ஸ்போஸை நம்ம வேற எல்லாம் சேவ் பண்ணோம். இது இன்ப்ளேஸ் இருக்கா? இது இன்ப்ளேஸ் இல்லை. ஸோ இப்போ நான் df2 சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ df2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் இந்த இடத்துல வந்துருச்சு. அதே போல் ரோவெல்லாம் காலம் ஆயிடுச்சு, காலமெல்லாம் ரோ ஆயிடுச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இங்கே இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் 3 காலமாக இருக்குது. அதே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இதே போல் இந்த இண்டெக்ஸையும் நம்மளால் தூக்க முடியும். அதுக்கு நம்ம செட் இண்டெக்ஸ் கொடுக்கணும் மறுபடியும். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பார்த்தீங்கன்னா செட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் பிரகாரம் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இங்கே இன்ப்ளேஸ் வரணும் சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸை காணும், அதுக்கு பதிலாக எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் வந்து வருது. இப்போ நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு கீயுமே எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஆகிடும். ஸோ பாஸ்கர்ன்ற கீக்குள்ளே தான் எனக்கு இது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலமு, அதே போல் இது ஒரு காலம், இது ஒரு காலம், அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஜேசனில் ரைட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஜேசன் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர்ன்றது கீ, அதுக்குள்ளே தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க் இருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ்ன்றது கீ, அதுக்குள்ளே தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க். இப்போ நம்ம இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நேமையும் வந்து நம்ம இண்டெக்ஸாக கொடுக்குறது என்ன ப்ராப்ளம்னா, ஒருவேளை டூப்ளிகேட்ஸ் இருந்தேன்னா அது ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ 2 அசோக் இருந்தாங்க அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் நம்ம பார்த்து செக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா லென்த்தான ஒரு டிக்ஷனரியாக ஒரே டிக்ஷனரியாக சேவ் ஆகிடுச்சு. நேமு, தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் அது மட்டும் சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஜேசனையே நம்ம லோட் பண்ணி வேறு எதாவது ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு ஜேசன் வேணால் நம்ம டெக்ஸ்ட் ஃபைலாவோ இல்லை வேறு ஏதாவது ஃபைலாவோ வேணும் அப்படின்னா நம்ம அஸ் யூஸ்வல் இட்டரோஸ் எல்லா ஐட்டம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபார் லூப் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த ஃபார் லூப் வெளியே தான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார் லூப் என்னன்னா கீ அண்ட் வேல்யூ இன் df1.items. df1.itemsன்றது ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் இருக்கும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி, இதுக்குள்ளே தமிழ் இங்கிலீஷ் 2 இருக்குது. ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எனுமினேட் ஆஃப் வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ ஐஇன் டேட்டா, எனுமினேட் ஆஃப் வேல்யூ. டேட்டான்றது நமக்கு அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா, இந்த ஐன்றது இந்த வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வேல்யூ டாட் இண்டெக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து
இது 0 இருக்கும்போது 0 வரும், 1 இருக்கும்போது 1 வரும். ஸோ பார்க்கலாம் டெக்ஸ்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா மட்டும் வந்துச்சு. இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்போதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேமு, அடுத்து தமிழ், இங்கிலீஷ் மார்க். இது அப்படியே நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் ரைட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் அக்செப்ட் பண்ண முடியும். டேரெக்டாக ef1.2 அப்படின்னு போட்டு நம்மளால் எழுதவும் முடியும். அதே போல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா class10.xlx. இந்த எக்ஸல் ஃபைலில் C3 தான் நம்ம ரன் பண்ணிக்கிறோம். C3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஃபஸ்ட்டு இருக்குது, ஃபாதர்ஸ் நேம் செகண்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ட்டு தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரிங்கு, இது வரைக்கும் இன்டீஜரு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா ஃப்ரேம் லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால தான் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் வச்சு அக்சஸ் பண்ண முடியுது, தமிழ், இங்கிலீஷ் வச்சு அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ டேட்டா ஃப்ரேம் நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து டைட்டிலு. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரோ நான் இப்படி கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னேம்டு அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அன்னேம்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக அது ஆட்டோமேட்டிக்காக டைட்டில்னு அசியூம் பண்ணிட்டு ரெண்டாவது ரோவில் தான் நமக்கு எல்லாமே ரன் ஆகும். ஸோ ஒருவேளை நமக்கு இந்த டைட்டிலே தேவையில்லை, எனக்கு மொத்தம் டேட்டா மட்டும் தான் இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை, டைட்டில் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம ஹெட்டர் கொடுக்கலாம். ஸோ ஹெட்டர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு இருக்குது, இது வந்து நம்ம இன்டிஜர் வேல்யூ கொடுக்கலாம். ஹெட்டர் ஈக்குவல்ட்டு நன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலமும் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துட்டு ஆயிரும். இந்த நம்ம கொடுத்துருக்க டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரோவாக ஆட் ஆயிடும். இதே போல் இந்த டைட்டில் வந்து நமக்கு வேறு ஏதாவது ரோ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டாவது ரோ தான் நமக்கு டைட்டிலாக இருக்குது, முதல்ல வந்து நமக்கு டைட்டிலாக இல்லை அப்படின்னா இந்த ஹெட்டர் ஈக்குவல்ட்டு நம்ம 1ன்னு கொடுத்துடலாம், இல்லை 2ன்னு கொடுத்துடலாம். 2ன்னு கொடுத்தா நமக்கு இந்த செகண்ட் ரோவே ஃபுல்லாக டைட்டில் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்து டைட்டில் ஆகிடுச்சு. இதில் கீஸ் செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ரோ தான் கீ ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஈக்குவல் நன்னு கொடுத்துருக்கேன், நன்னு கொடுத்தா நமக்கு 0 திரும்பி வரும். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு df.columns இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு நம்ம கரெக்டாக அதோட நேம்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆயிடும். ஸோ நேம் 1, நேம் 2, TEMPCP அப்படின்னு கிரியேட் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம எக்ஸல் ஃபைலில் போய் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது ஐலோக் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 0th ரோ வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 1லேருந்து 200 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. 0th ரோன்றது நம்ம அந்த டைட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கு, அதை நான் ட்ராப் பண்ணதும் எனக்கு 1லேருந்து 200 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இந்த நேம் வந்து நான் காலம்ஸ் யூஸ் பண்ணி ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ df.columns ஈக்குவல்ட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேனோ அது பிரகாரம் அது ரீப்ளேஸ் ஆகிடும். இது சாப்டர் 2ஓட pandas. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, இது வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.